என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரம். அன்னைக்கு லீவு. மகாபிரிவார் தரிசனம் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து ரவிக்குமார் சூரியகுமார் 2 பேரும் பிரதர்ஸு காஞ்சிபுரம் போனா ஸ்ரீமடத்துக்கு. ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி திரளான மக்கள் கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். என்ன லீவே, அதனால் கூட்டத்தில் ஒரு மாதிரி மெதுவாக நகர்ந்து பெரிய பக்கத்தில் வந்தாச்சு. சகோதரர்கள் 2 பேரும் சட்டுன்னு அவருக்கு முன்னே போய் நின்று பிரசாதம் தந்துட்டான்னா, அனுகிரகம் பண்ணிட்டோன்னா உடனே அனுப்பிச்சுடுவா. அதனால் என்ன பண்ணார், தன்னோட வரிசையிலேருந்து கொஞ்சம் நகர்ந்து போய் ஒரு ஓரமாக நின்றுட்டார் 2 பேரும். பெரியவாரோட திருமுகத்தை அவருக்கு நேரம் நின்று பார்க்கலாம் இல்லையா, கொஞ்சம் நேரம் அவரோட தரிசனம் கிடைக்குமே அப்படின்னு நின்றுட்டா மெய் மறந்து. இவர்களுக்கு நேர் எதிராக சங்கர ஸ்ரூபியா தெரியவா உட்கார்ந்துட்டு இருந்தார். சாதாரண விவசாயியில் ஆரம்பித்து படோடபமான ஆசாமிகள் வேறு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருந்தா. வர்ற பக்தாலாம் அவளுக்கு முடிஞ்சதை திருச்சந்தையில் காணிக்கையா, திருச்சன்னதியில் காணிக்கையா வச்சுருந்தா. வசதிக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான மூங்கில் தட்டுகளில் விதவிதமான பொருட்கள் சும்மா காணப்பட்டது. பழம், அரிசி, பூமாலை, வில்வமாலை, முந்திரி, பாதாம், அப்புறம் வஸ்திரங்கள், ஸ்ரீமருத்துவ பூஜைக்கு உண்டான திரவியங்கள்னு தினசாக இருந்தது. எல்லா பொருள் மீதும் தன்னோட பார்வையோட்டிய ரவிக்குமார் சூரியகுமாரை பார்த்து, பாத்தியா தெரியவா தரிசனத்துக்கு வர்றவா அவளுக்கு விருப்பப்படி பல வஸ்துக்களை வாங்கிட்டு வந்து சமர்ப்பிக்கிறாள். ஆனால் இதில் ஒன்று மட்டும் இல்லை பற்றியோ அப்படின்னு குசு குசுன்னு சொன்னார். சூரியகுமாரும் தன் பங்குக்கு மறுபடியும் ஒரு தடவை தட்டை பார்த்துட்டு, நீ எதை சொல்கிறேன்னு எனக்கு புரியறது, பணத்தை தானே சொல்கிற அப்படின்னு ரவிக்குமாரை பார்த்து பட்டுன்னு கேட்டார். ரவிக்குமாருக்கு ஆச்சரியம். தன்னோட மனசில் தோணுன சந்தேகத்தை ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டியே அப்படின்னு. சூரியகுமாரை பார்த்து, ஆமாம், இந்த மகானோட சன்னதியில் யாராவது பணக்கட்டுகளை கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணினா எப்படி இருக்கும் என்று ஒரு கணம் யோசித்து பார்த்தேன். நீ அதையே சரியாக சொல்லிட்ட. ஒரு மடம்னாக்க எத்தனை நிர்வாகங்கள் இருக்கும். மகானின் சன்னதியில் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கணும். இல்லைன்னாக்க அது இங்கே வந்து சேராதே. பெரியவா சன்னதியில் பணத்தை கட்டுக்கட்டாக சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு நல்ல மனசு இருக்கணும் முதல்ல. அது எல்லோராலையும் முடியாது அப்படின்னு 2 பேரும் மெதுவாக பேசிண்டா. இவா 2 பேரும் மெதுவான குரலில் பேசிய சம்பாஷணை இது. ஒரு பக்தன் தான் மனசில் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத அறியாதவரா என்ன அந்த மகான்? அடுத்த கணம் அந்த சன்னிதானத்தில் ஒரு பரபரப்பு. யாரோ ஒரு முக்கியஸ்தரை கூட்டிகிட்டு வந்தார். மடத்து காரியதரிசி ஒருத்தர் பஞ்சகஜாம் கட்டிண்டு அந்த பிரமுகர் அவரை ஒட்டினா மாதிரி மடிசாரில் அவர் மனைவி கேரளாவிலிருந்து காஞ்சி மடத்துக்கு வந்திருந்தார். அந்த தம்பதியரை ரொம்ப பவ்யமாக பெரியவாளுக்கு அறிமுகப்படுத்தினார் காரியதரிசி. தன் வலக்கையை உயர்த்தி ஒரு புண்டகையோடு ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவா. தான் கொண்டு வந்திருந்த 2-3 பிரம்மாண்ட பைகளை பக்கத்தில் வச்சுட்டு கேரள பிரமுகர், மூங்கில் தட்டும் ஒரு கூடையும் வேணும் அப்படின்னார் காரியதரிசிகிட்ட ரொம்ப மெதுவாக. அடுத்த கணம் ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு காரியதரிசி சொல்ல 2-3 மூங்கில் தட்டுகளும் ஒரு மூங்கில் கூடையும் வந்தது. ரவிக்குமாரும் சூரியகுமார் அங்கே இருந்த கூடிய அத்தனை பேரும் கேரள பிரமுகரோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா. தான் கொண்டு வந்திருந்த ஒரு பைக்குள்ளே கையை விட்டு பழங்களை எடுத்து ஒரு மூங்கில் தட்டில் வச்சார். கேரள பிரமுகர் அவர் மனைவியும் அதற்கு உதவினார். கருணை தீபத்தை தன் கண் முன்னே கண்டதும் கேரளத்து மாமிகள் கண்கள் பணிந்தன. ஒருவேளை மகா சுவாமிகளை இந்த தம்பதியர் நேரில் தரிசித்து பல வருஷங்கள் ஆகியிருக்கலாம். வெளியே வர மறுத்தன. நான் குளறியது. அந்த குடும்பத்தினரோட சுபிஷத்துக்காக காஞ்சி மகான் என்ன அற்புதத்தை எந்த காலத்தை நிகழ்த்தி காண்பித்தாரோ யாருக்கு தெரியும்? மகானுக்கும் அந்த குடும்பத்துக்கும் மட்டுமல்லவா அந்த அற்புதம் அதிசயம் தெரியும். ஒருவேளை அந்த நன்றி கடனை தீர்க்கத்தான் இந்த பயணம் அமைந்ததோ என்னமோ. பழம், முதிரி புஷ்பம், பூமாலை, கல்கண்டு, முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் ஆத்மார்த்தமாக எடுத்து ஒவ்வொரு பழத்தையும் தான் மேல் அங்கவஸ்திரத்தை துடைச்சி காலி மூங்கில் தட்டில் நிரப்பினார் கேரள பிராமணர். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான கனிகள். அவர்கள் கொண்டு வந்திருந்த வண்ணமிகு பூக்கள் மனத்தை ஏகத்துக்கும் பரப்பித்து வாசனைய. முந்திரியும் திராட்சையும் தரத்தில் உயர்ந்ததாக இருந்தது. பெரியவா சாப்பிடணும்னு விருப்பத்தோடு அந்த கனிகள்லாம் வாங்கி வரப்பட்டதுன்னு நினைக்கிறேன் நான். பழம், பூ போன்றது எல்லாத்தையும் வச்சாச்சு எடுத்து மூங்கில் தட்டில்.
எல்லாம் வச்சாச்சு, அது என்ன மூங்கி கூட இருக்கு அப்படின்னு நினச்சிண்டா எல்லாரும். ரவிக்குமார், சூரியகுமார் உள்பட ஒட்டுமொத்த பக்தர்கள் கூட்டமும் மூங்கில் கூட இல்லையே, என்னத்தை வைக்க போகிறார் அப்படின்னு ரொம்ப ஆவலாக பார்த்துதுங்க. நடப்பது எதையுமே கண்டுக்கல பெரியவா. பாந்தமாக வீட்டில் இருந்தார். தன் அருகே வந்த அவசரமாக புறப்படும் பக்தாளுக்கு சிலருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு ஒரு புன்னகையோடு அனுப்பின்னு இருந்தார். தான் கொண்டு வந்திருந்த ஒவ்வொரு பெரிய பையையும் அந்த இன்னொரு பெரிய பையன் கேரள மாமி அவிழ்க்க ஆரம்பித்தார். அநேகமாக அந்த பைக்குள்ளே இருப்பதை எடுத்தான் கூடைக்குள்ளே வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். அங்கிருந்து வல்லம் தீர்மானிச்சா. ரவிக்குமாரும் சூரியகுமாரும் பெரிய பை திறப்பதையே கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருந்தான். அந்த பைக்குள்ளேருந்து புத்தம் புது 100 ரூபாய் நோட்டு அடங்கிய கட்டுக்கள் ஒவ்வொன்றாய் எடுத்து மூங்கில் கூடையில் வைக்க ஆரம்பித்தார் பிராமணர். அதை பார்த்து அடுத்த கணம் ஸ்தம்பித்து போனார்கள் ரவிக்குமாரும் சூரியகுமாரும். சத்துக்கு முன்னாடி தான் நம்ம நினச்சோம், அடுத்தது இங்கே நடந்துருட்டே. இந்த காட்சியை ஒரு வினாடி அவர்களால் நம்ப முடியல. இந்த பெரிய பைக்குள் இருந்த பணம் அனைத்தும் கூடைக்கு இடம் பெயர்வதற்கும் கூட நிரம்புவதற்கும் சரியாக இருந்தது. கூட ரொம்பின உடனே பெரியவாளை நோக்கி பணிவோடு நிமிர்ந்தார் கேரள தம்பதிகள். பெரியவா சன்னதிக்கு இதெல்லாம் சேர்க்கணும். பிரயாசப்பட்டு கேரளாவிலேருந்து புறப்பட்டு வந்தோம். பெரியவா அனுகரகம் பண்ணி இதை ஏற்றுக்கணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினா பிராமணர். மாமியும் சேர்ந்து பண்ணினா. தாண்டி உட்கார்ந்திருந்த ஸ்தானத்தில் இருந்தபடியே ரவிக்குமார் மற்றும் சூரியகுமார் நின்றிருந்த திசையை நோக்கி தீட்சிணியமாக ஒரு பார்வையை பார்த்தார் மகா பெரியவா. ஒரு புன்னகை அவர்கள் மீது வீசினர். அவா 2 பேர் மேலேயும் அந்த கலியுக மகான். திடீர்னு தங்களை பார்த்து பெரியவா தம் பார்வையை திருப்பியதும் அரண்டு போயிட்டார் 2 பேரும் சகோதரர்கள். என்ன செய்துன்னே புரியல. நெளிஞ்சா 2 பேர் மனசில் நினச்சதையும் இங்கே நடந்துருத்தா அப்படின்னு கண்களிலேயே அந்த பரபிரமம் கேட்பது போல் அவளுக்கு பட்டுது. சகோதரர்கள் 2 பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துண்டா. உடல் நடுங்கித்து. பிறகு என்ன நினச்சாலும் தெரியல. சட்டுன்னு முன்னால் வந்து பெரியவாளை நமஸ்கரிச்சுட்டு கை கட்டி வாய் பொத்தி நின்றுண்டா. ஒரு புன்னகைக்கு அப்புறமா அவர்களுக்கு பிரசாதம் தந்தா. கூடவே கேரள தம்பதியரை அருகே பக்கத்தில் கூப்பிட்டு அவளுக்கு குங்கும பிரசாதமும் ஒரு எலுமிச்சம்பழமும் கொடுத்தார். அத்தனை பணக்கட்டுக்கள் அந்த காலத்தில் பெரிய தொகை. அப்போதெல்லாம் 500 ரூபாய் கிடையாது. எனவே ஒரு 100 ரூபாய் கட்டுகளாக கொண்டு வந்தார் கேரள பிராமணர். அந்த பணத்தை பெரியவா தொடக்கூட இல்லை. மனத்து மேனேஜரை கைத்தட்டி சைகை காட்டி அழைச்சார். தன் முன்னால் கூட இருக்க பணத்தை காமிச்சு, ஏகாம்பரேஸ்வர் கோயில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு வச்சுக்கோ, கணக்கில் சேர்த்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் அந்த பரபிரம்மம். தங்கள் மனதில் நினைத்து நிறைவேறிய சந்தோஷத்தில் மீண்டும் ஒரு முறை பெரியவாளுக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு அங்கேருந்து சென்னை புறப்பட ஆயத்தமானார் ரவிக்குமாரும் சூரியகுமாரும். கேரள தம்பதியரும் உத்தரவு வாங்கிட்டு புறப்பட்டார். அப்போது அங்கே இருந்து நான் பேசிட்டார். பாரு, லட்சமாக பணத்தை கொண்டு வந்து பெரியவா சன்னதியில் கொட்டிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் குங்குமத்தையும் என்ன சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறா. இவ்வளோ பணத்தை இந்த சன்னதியில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. வேறு முகத்தில் ஒரு பணிவு இருந்ததே, பார்க்கணுமே. தொண்டு பண்ணுற மனசுனா இப்படித்தான் இருக்கணும். ஆஹா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப அவளை வாழ்த்தினா. உண்மைதானே, தெய்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் திருக்கோவில் டொனேஷனுக்கும் பணத்தை அள்ளித்தரும் பலரிடம் இன்று எங்கே பணிவு இருக்கு? நான் தருகிறேன் என்கிற கர்வம் அல்லவா இருக்கு.